வணக்கம் மக்களே. பச்சரிசி ரெடி மாக்கோளம் போகிறது பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் வாங்க. நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசியில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கழுவுனா பளிச்சுன்னு தெரியும் மாவு. இப்போ கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வேலை கம்மியாக இருக்க டைமில் இதை அரைச்சி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுன்னா கொஞ்சம் வேலை சுலபமாகும். பூஜை டைமில் வந்து நம்ம எடுத்து மாவு எடுத்து கோலம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாஸ்கட்டுக்கு போடலாம், வாஸ்பேட்டரி போடலாம், நல்லது சொல்லுவாங்க. இப்போ ஊறிச்சு வாங்க அரைச்சிக்கலாம். இது ஏற்கனவே வந்து நான் இப்போ கோலம் மாவு எப்படி பச்சரிசி மாவு கலந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து மாக்கோலம். இது ஊற வச்சு எப்படி நம்ம மாக்கோலம் போகிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஊறிச்சு அரைச்சிக்கலாம். நீங்கள் இது ஒன்றே இல்லை, ரேஷன் அரிசியில் போட்டாலே போதும். நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு தெரியும் வாசலே. இது போட்டால் நல்லது சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் போட்டால் குடும்பத்துக்கு நல்லது சொல்லுவாங்க. மகாலட்சுமி கடைசின்னு சொல்லுவாங்க. இப்போ அரைச்சாச்சு, நெய்ஸாகிடுச்சு. நெய்ஸாக அரைக்கணும். மிக்ஸில் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், கொஞ்சம் நெய்ஸாக அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு, நெய்ஸாகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம இது பவுலில் மாற்றிக்கலாம். இது பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். நைஸாகிடுச்சு பெரிய பளிச்சுன்னு தெரிஞ்சு பாருங்கள். அவ்வளோ கழுவுனா தான் பளிச்சுன்னு தெரியும் மாவு. எப்படி மாவு பளிச்சுன்னு தெரிஞ்சு பாருங்கள். இது பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் வேலை இல்லை டைமில் இதுமாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சுலபம் ஆகும். பூஜை டைமில் பாருங்கள். இது கூட நம்ம செவ்வாதும் பச்சை கருப்பூரம் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கோலம் போடும்போது. பாருங்கள், நான் கலக்க போகிறேன் பாருங்கள். அவள் தான் இப்போ அரைச்சாச்சு, போட்டேன் பாருங்கள். இது கூட வந்து ஜவ்வாதும் அதுக்கப்புறம் பச்சை கருப்பூரம் போடலாம். நீங்கள் தேவைப்பட்ட கூட மஞ்சத்தூள் கூட போட்டு கோலம் போடலாம், நல்லாயிருக்கும் வாசல். இப்போ நான் பச்சை கருப்புமா ஜவ்வாதம் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் தான் போட்டால் போதும், நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நான் கலக்கும் போது நல்லா வாசனையாக வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் போட்டேன். பச்சை கருப்பு நல்லா நசுக்கி போடுங்க, அப்படியே போட்டால் கரையாது. நசுக்கி போட்டால் வாசனையாக இருக்கும். இது வந்து பூஜை போகிற கடையில் விற்கிறாங்க. நசிக்காச்சு பாருங்கள். 10 ரூபா தான் பாக்கெட்டு. இது பச்சை கருப்புறம் டப்பா பாருங்கள். இப்போ நான் வந்து பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காய வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டால் சீக்கிரம் காயாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் காஞ்சிடும் சீக்கிரம். நம்ம தேவையானதை மட்டும் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இது ஃபேன் காற்றுல அதுக்கப்புறம் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். எடுத்து நம்ம இது காய்ஞ்சதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கோம்னா மாதக்கணக்கு வந்துடும். நம்ம அப்பப்போ அரைய வேண்டியது கிடையாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் பூஜை ரூமில் போட்டுக்கலாம், அப்புறம் வாசப்படியில் போட்டுக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இது பாதி ஊற்றினா அதுக்கப்புறம் தட்டில் எடுத்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்து நசிக்கலாம். அது நசிக்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் மீந்து வந்து கோலம் போட போகிற வாசலில் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு தெரியப்போது பாருங்கள். அந்த மிக்சிலெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழிச்சு கொஞ்சம் கோலம் போடுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் துணிக்கு அந்த ஒரு கட் பண்ணிக்கணும். காட்டன் துணி கட் பண்ணிட்டு நினச்சி போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டால் கை வலிக்கும். இல்லை பட்ஸில் கூட போட்டுக்கலாம். பட்ஸில் போட்ட டிசைன் நல்லா வரும். இது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு தெரியப்போது பாருங்கள். நான் போடுற நல்லா வாசனையாக இருக்குது பச்சை கருப்பும் ஜவ்வாதும். நீங்கள் அது கூட மஞ்சள் கூட போட்டுக்கலாம். இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் நீங்கள் வீட்டில் போட்டால் நல்லது சொல்லுவாங்க பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு தெரியப்போது பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஒன்றே இல்லை, பச்சரிசி இருந்தால் போதும், ரேஷன் அரிசி இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள். நைஸாகவும் இருக்குது. அரைச்சா வாசப்படியில் போட்டுக்கலாம், பூஜை ரூமில் போட்டுக்கலாம், நம்ம சமையல் கட்டுகளும் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே இருக்கும். எவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. நான் போட்டுனே இருக்கேன், எனக்கு வாசனை அப்படியே அடிக்குது பாருங்கள். காய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பளிச்சு போடும் போது எவ்வளோ பளிச்சுன்னு தெரிஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் பளிச்சுன்னு தெரிப்பது பாருங்கள். நம்ம இந்த பெயிண்ட் வாங்கலாம், அடிக்க தேவையே இல்லை. ஒயிட் பெயிண்டில் இதுமாதிரி பச்சரிசி மாவு போட ஒரு நல்லது சொல்லுவாங்க குடும்பத்துக்கு. நீங்களே ட்ரை பண்ணுங்கள்.